போட்டே குக்கிங் பண்ணு போயா. வெக்கத்தை பாரு பிள்ளைக்கு. இவ்வளவு முடி கொட்டுதா? நேத்து தலைக்கு தண்ணி ஊத்துனாங்க. 5000 பணம் தர்றது இருக்கட்டும், முதல்ல அந்த போடுற பொருளை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சட்டை இதெல்லாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், போட்டுறேன் எடுத்து உள்ள மனமார பெட்டியில் தான் வச்சுருக்கேன். அதிகமாக வீடு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செல்லுங்கிறது ஓகேதே கிடையாதுங்க. எங்கள் பாட்டிகிட்ட செல்லு இருக்குது, 2 நாளாக செல்லு சுவிட்ச் ஆஃப். எங்கே போச்சு என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா வெளியூருக்கு போயிட்டார், வேலைக்கு போயிட்டார். நானும் தேடி பார்க்குறேன், இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. கேட்டால் செல்லில் சார்ஜ் இல்லைப்பா, காசு முடிச்சுக்கேன் போட்டு விட்டாங்கன்னா. இப்போலாம் காசுலாம் எதுவும் போட்டு விடாங்க. நாளைக்கு அவங்க போட்டுக்கிறாங்க. நான் போட்டுறேன். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பரான்னு சொல்லி க்ரீம் வாங்கினாங்க. அது 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் இருக்கா என்னன்னு தெரியல. 2 நாள் தான் நீ பூசுறா. அதுக்குள்ளே நிறைய பேர் அது என்ன க்ரீம்னு சொல்லுங்க. இருங்க யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன், அவசரப்பட்டு வாங்க வேணாம். இன்ஸ்டாவிலே நிறைய பேர் கேட்டாங்க, இதையும் கேட்டாங்க. நான் யூஸ் பண்ணிட்டேங்க, எப்படி ரிசல்ட் இருக்குமா. ஏற்கனவே ஒரு க்ரீம் யூஸ் பண்ணோம், செம்ம எஃபெக்ட். ஆனால் சைட் எஃபெக்ட். அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. என்னையும் போல் நம்ம வீட்டில் நான் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுவே வந்து இப்போ கிலோ 250 ரூபா விற்கிது. எடுத்துகிட்டு வந்து அதான் ரெடி பண்ண போகிறாங்க. சிக்கனு அநியாயம் வேலை பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் 270 ரூபா வித்துட்டு, 270 80. அழகாக போகலாம், 1 கிலோ மீன் எடுக்கலாம், 1.5 கிலோ மீன் எடுத்துகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு விலையெல்லாம் ஏற்றி விட்டாங்க, போட்டு கிடையாது. டிவிக்கு வருத்தம், மோவம் இல்லைன்னு. மோவங்க இல்லைன்னா வருத்தப்படுறேன். இவ்வளோ முடி கொட்டுதா? நேத்து தலைக்கு தண்ணி ஊத்துனாங்க, இன்னைக்கு எண்ணெய் வச்சு சீவுறேன், இவ்வளோ முடி கொட்டுது. குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் கொட்டும் தான். கீழே வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா முடியா. வீட்டுல இல்ல, நான் திங்கிற தட்டு ஃபுல்லா முடிதான் நீ பண்ற வேலை. நான் என்ன இனிமே இதுதான் போட்டுக்கணும். போட்டுக்கமா. என் பாட்டியை போயிட்டு சிக்கன் மசாலா வாங்கிட்டு சொன்னா அவங்க மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் கோழிக்கறி குழம்பு வைக்கிற மசாலா கீழே சொல்லி அனுப்பிட்டுருக்கேன். குழாய் வந்து இப்போதான் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக. இதே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சட்டை இதெல்லாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், போட்டுறேன் எடுத்து உள்ள மனமார பெட்டியில் தான் வச்சிருக்கேன். அதிகமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டை போட்டிருக்க மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைக்கிறாங்களா? ஏங்க நான் சேர்த்துலாம் வைக்கல. தகுந்த ஃபேண்டோ ஷாலோ கிடையாது. கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க மேட்சா போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும். நான் வந்து டாப் ஒன்று போட்டிருப்பேன், ஃபேண்ட் ஒன்று போட்டிருப்பேன், ஷாலும் மாறி போட்டிருப்பேன். தண்ணி அப்புறம் அதிக பேர் கமெண்ட்ல உடனே நான் தண்ணி தான் கப்பி குடிச்சேன்னு நினச்சிட்டு டீங்க எனி டைம் டீ காஃபி பைத்தியம் ஆயிடுச்சு. டீ வச்சிருந்தாங்க மறந்தேட்டேன், அது ஆறிடுச்சா லைட்டா சூடு. நானுமே ஒரு நாளைக்கு 10 வாட்டி டீ குடிக்கிறேங்க. இவளுமே அப்படிதான் காஃபி அதிகமாக குடிக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு குடிக்காம இருந்தா ஒரே அடியா குடிக்காம இருப்பாங்க, வெறுத்துருவோம் சுத்தமா. கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்ச நாள் குடிப்பேன், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த மாதிரி ரெகுலராலாம் இது பண்ண மாட்டேன். அலைஞ்சிட்டு வராங்க. என்னம்மா அப்புறம் ரெடி ஆயிட்டு இருக்கா? ரேஷன் பொருள் வேற போடலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. சிக்கன் மசாலா வாங்கிட்டு வானா மட்டன் மசாலா வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியல வாங்கிட்டு வரல. ரேஷன் பொருள் போடலையாட்டுக்குன்னா அது வேற என்ன எத்தனாம் தேதி போறாங்க தெரியல. குள்ளாய்க்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அது இல்லாம பொங்கலுக்கு வேற பணம் போடுறோம்னு சொல்லிருக்காங்களா என்னமா? 5000 கொடுப்பாங்கம்மா தூக்கி. இதுமா 5000 பணம் தர்றது இருக்கட்டும், முதல்ல அந்த போடுற பொருளை வந்து முக்கால்வாசி பொருள் ஏதாவது ஒழுங்கா வருதான்னு பார்ப்போம். 5000 பணம் போடுறாங்க. ஏலக்காய், சேமியா, பச்சரிசி, 1 கிலோ அரிசி, வெல்லம், கரும்பு, கேள்வி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்களாம் உண்மையா அதெல்லாம் கணக்குலயே வச்சுக்கிறது கிடையாது. எனக்குலாம் உண்மையா பொங்கல்னா தருவாங்களா போவாங்களான்னு. எங்க பாட்டி வந்து 3000 தராங்கம்மா, இரு பொங்கலுக்கு தராங்களா, இரு ஏன் கவலைப்படுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இத பத்தி அப்டேட் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு வருஷம் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அப்ப எல்லாருக்கும் கார்டுக்கு 2500 பணம் போட்டாங்க. அப்போ நான் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன், கார்டு வரவே இல்லை. நான் கார்டு வாங்கிட்டு பணம் போடல. பாவம் எத்தனை பேர் இன்னும் கார்டு வாங்காம. கார்டு இருக்கிறப்ப வர மாட்டேங்குது, இல்லாதப்போ வருது. அது இல்லாம நிறைய பேர் கார்டு வாங்காம தவிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அப்ளை பண்ணாலும் சீக்கிரம் தர்றது இல்லைங்க. கோல்டு செயின் ஆர்டர் போட்டிருந்தா தங்கத்துல பாருங்க வாங்கிட்டு வந்துட்டேன். குள்ளாய் வந்து கோல்டு செயின் எடுத்திருக்கான். இது அங்காண்ட வரேன் ஷார்ட்ஸ்லேயே பிரிச்சாச்சுங்க. அதனால பிரிச்சு 2 வாட்டிலாம் அணியம் பண்ண விரும்பலங்க. இது வந்து குள்ளாய் அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட். ரொம்ப நாள் ஆசைங்க, கிட்டத்தட்ட 1 வருஷமா என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஆர்டர் போட்டா அப்படின்னு கேட்டு கார்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேனே ஒழிஞ்சு ஆர்டர் போட மனசே எதுக்கானு கேளுங்க. ரீல்ஸுக்காக மேடம் எடுத்துருக்காங்க. ஆமா எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குதானே? சூப்பரா இருக்கு. சாரி கட்டி போட்டா சூப்பரா ஆனா பெருசா இருக்கிற மாதிரி இல்ல. பெருசா தான் இருக்கணும். சரி சரி. தெரிஞ்சாதான் வாங்கினேன். இதை விட சின்னதா கழுத்து ஒட்டி வந்தது, அது வேண்டாம், இது நீட்டா இருக்கட்டும் அப்படின்னு. சரி சரி. அடுத்தது குழம்பு ரெடி ஆயிடுச்சா? அதை காட்டு போ. போட்டே குக்கிங் பண்ணு போயா. வெக்கத்தை பாரு பிள்ளைக்கு.
ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பவும் போல நம்ம வீட்டில் தான் என்ன நாங்கள் பெருசாக பண்ணுற ஒரு மிஞ்சி போனால் சிக்கனு மீன் இதை நத்தை நண்டு காடை கோதரி தான் பண்ணுவோம். என் பாட்டிக்கு நண்டுனா பயமா, நண்டுலாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்குமே பயம்தான். என் பையன் வேற எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தா தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படி என்ன தான்டா பண்ண போகிற ஜாமெண்ட்ரி பாக்ஸை? பென்சில் தொலைஞ்சுன்னு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறான். ஆனால் ஜாமெண்ட்ரி பாக்ஸே மொத்தமாக தொலைச்சிடறான். இன்னைக்கு வாங்குறேன்டா அவனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். என்ன அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் வாங்குறோம். சரியா? வாங்க ரெடி ஆயிடுச்சு. இருங்க காட்டு. வழக்கம் போல் வைக்கிறதா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு. இந்த வாட்டி பிரியாணிலாம் எதுவும் போடல. இவர் பிரியாணி போடுங்கன்னாரா, தக்காளி வைக்கிற விலைக்கு யோசிச்சு பாரு அப்படின்னா வேணாமா நீ குழம்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டுட்டு படம் பாக்குறாங்க. கைதி மூவி பாக்குறாங்க. ஆமா, அந்த டிவி வாங்கினதுல இருந்து வெட்டியாதான் கிடக்கா அப்படின்னு கேட்டு அவங்க வேற இது பண்றாங்க. ஏன்னா ஓடுறதே கிடையாது டிவி. கொடை இன்னும் வாங்கலையா, அதனாலங்க நெட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா பென்ட்ரைவ் வாங்கினா பார்க்கலாங்க. பென்ட்ரைவ் ஒன்று வாங்கலை. இந்த வயசானவங்களுக்குலாம் செல்லு வாங்கிட்டு சும்மா இருக்கலாம் போல. இவங்க செல்லிங் காசு முடிஞ்சாங்க. எங்கள் அம்மா ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு வாரமாக ஃபோன் அடிக்கலாம். சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. ஆன் பண்ணவே இல்லைன்னு அவங்க செல்லை. நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே விளாக அவ்வளோதாங்க. இன்னும் எப்பவும் போல தான், எப்படியும் நார்மலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஃபுல்லாக யாருன்னே தெரிலங்க பாருங்களேன். எங்கேயோ வந்தால் ஒரே ஒரு அழுக்கு நைட்டை போட்டு போய் எனக்கு வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்டு சேவை செஞ்சுட்டே கிடக்குறா. உங்களுக்கு என்ன கவலை? ரிச் ஆகிடலாமா? ஒரு ஏஞ்சல். அதாங்க அந்த இதை காமிச்ச செயினா எடுத்ததா வேலை செய்யறதுக்கு ஐஸ் வைக்கிறாங்களாங்க. ஆமாங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாமாங்க.